இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வில் அந்நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொண்டு இதை தியானிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாவிடத்திலே சொல்லப்படுகிற காரியம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் மார்த்தாவிடம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு சகோதரன் சகோதரிகளாக இருந்தார்கள். அவர்களுடைய சகோதரர் லாசர் மரித்து விட்டான். மரித்து 4 நாள் ஆயிற்று. கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிற காரியத்தை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அதே 11ஆம் அதிகாரத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று மரியாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள் இன்றைக்கு மரித்து போயிருக்கலாம், அடக்கம் பண்ணி இருக்கலாம், ஃபைல் மூடி இருக்கலாம், இல்லை எல்லாம் முடிஞ்சது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கலாம். எது மரித்திருந்தாலும் விசுவாசத்தினாலே அது உயிர் கொடுக்க முடியும் என்பதற்கு இந்த லாசருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அற்புதம் ஏன் நடக்கல, அதிசயம் ஏன் நடக்கல, ஏன் தேவனுடைய நாமம் மகிமைப்படல அப்படின்னா, என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. அதில் சொல்ற அந்த இடத்துல காரியத்தை பார்க்கிறோம். என்னாகவும் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பி பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்தோம். ஆனா லாசரு மரித்து போய் இருக்கிற அவன் உயிரோடு எழுப்ப முடியும். எந்த ஒரு காரியம் முடிந்தது அல்ல, தேவன் எதையும் உயிர்ப்பிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே தேவ மகிமையை காண்பார்கள். நம்முடைய விசுவாசத்தினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் அதிசயமும் விசுவாசத்தினாலே நடக்கக்கூடிய அடையாளங்கள். அதனால நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் விசுவாசம் இல்லாத சந்ததிகளாக இருக்கிறதுனாலதான் அநேக காரியங்கள் இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டமாக, புதைக்கப்பட்டதாக, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு மார்த்தாளுக்கு சொல்லப்பட்டதோடு உங்களுக்கு வருகிறது நேராக. நீ விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி யோவானில் சொல்லப்படுகிறாமே. நல்லேலியா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த, எது மரித்து போனதோ, எது அடக்கம் பண்ணப்பட்டதோ, எது மூடப்பட்டதோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மூடப்பட்டதை திறக்கிறவராய் இருக்கிறார். கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் இருக்கிறார். எந்த ஃபைல் மூடி இருக்கோ அந்த ஃபைலை கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். விசுவாசம் உள்ளம் வினியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி யாக்கோபில நாம் 5:15 பார்க்கிறோம். இன்றைக்கு நீ விசுவாசிக்கிற போது, விசுவாசத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிற போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
மார்த்தாள் மரியாள் விசுவாசித்தார்கள். மரித்த லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தினாலே அன்றைக்கு லாசரு எழுப்பப்பட்டது போல இன்றைக்கு எதெல்லாம் மரித்து போயிருக்குதோ, எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறவராக இருக்கிறார். அந்த கல்லை புரட்டி போடுகிறதாக இருக்கிறார். தேவச்சனமே, நீ விசுவாசி. உங்க மூலமா, உங்க விசுவாசத்தின் மூலமா அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண்பாய். அதன் மூலமாக தேவ நாம மகிமைப்படும். உங்களுக்குள்ளே நடக்கிற அற்புதமும் அதிசயங்களின் நாளும் தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், தேவன் எனக்கு அதிசயத்தை செய்தார், நான் விசுவாசித்தேன், தேவன் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அன்றைக்கு லாசருவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டது அன்றே சொல்ல, பிதாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் நடக்கும். நிச்சயமா அற்புதம் நடக்கும். உங்க விசுவாசத்தினால் நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கே அற்புதம், இப்பொழுதே அற்புதம், இப்பொழுதே அதிசயத்தை காண முடியும். எதெல்லாம் புதைக்கப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குதோ இன்றைக்கு அதையெல்லாம் உயிர் பெற செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடக்குது. இன்றைக்கு எது புதைக்கப்பட்டது அது உயிரோடு எழுந்து வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவஜனமே, இந்த வசனம் உங்களோடு பேசியிருந்தா, உங்களோடு இடைபெற்றிருந்தா உடைய சாட்சிகளை உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. அது எங்களுக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். தேவநாம மகிமை. இப்பொழுது நாம் யாரும் செபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த வேலையில கூட இந்த அனுதினம் வாழ்வின் மன்னாவினால ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அண்டை எதெல்லாம் மரித்து போனதோ, எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டதோ, எதெல்லாம் மூடப்பட்டதோ இன்றைக்கு அதையெல்லாம் ஆண்டரை திறக்கவும், ஆண்டரை அதையெல்லாம் ஆண்டரை உயிர் பெற செய்யவும் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர் என்கிறதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்க என் தேவன் இருதயத்தை தரும்படியாக செபிக்கிறேன். என் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, மரியாள் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அதே போல யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களோ, எதை கேட்கிறீங்களோ அதை இப்பொழுதே திறக்க பண்ணும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றே இப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்குது. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறனா, நீ விசுவாசத்தினால் தேவ மகிமையை காண்பாய். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை இன்றே அதை காண்பது, இப்பொழுதே அதை காண்பது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.